சாரதிவேலின் யுனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று பூமியில் மிகப்பெரிய விலங்கு மற்றும் பூமியில் இதுவரை வாழ்ந்த மிகப்பெரிய விலங்கு நீலத்திமிங்கலம் ப்ளூவேல் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நீலத்திமிங்கலம் ப்ளூவேல் என்பது கடற்பாலூட்டி வரிசையைச் சேர்ந்த உயிரினம் மற்றும் அளவு எடையின்படி இதுவே உலகில் உள்ள மிகப்பெரிய விலங்கு ஆகும். நீலத்திமிங்கலத்தின் அறிவியல் பெயர் பாலினோப்டெரா மஸ்குல்ஸ். தற்போது 4 நீல திமிங்கல இனங்கள் உள்ளன. அவை ஒன்று வடக்கு அட்லாண்டிக் மற்றும் வடக்கு பசிபிக் பகுதியில் உள்ள பாலினோப்டெரா தசை, 2 தெற்கு பெருங்கடலில் உள்ள பலேனோப்டெரா தசை இடைமீடியா, 3 இந்திய பெருங்கடல் மற்றும் தென் பசிபிக் பெருங்கடலில் பலேனோப்டெரா மஸ்குல்ஸ் பிரியபிகாடா பிக்பி ப்ளூவேல், 4 வட இந்திய பெருங்கடலில் உள்ள பாலேனோப்டெரா மஸ்குல்ஸ் இண்டிகா. இது சராசரியாக 80 முதல் 100 அடி 25 முதல் 32 மீட்டர் வரை நீளம் கொண்டது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நீலத்திமிங்கலத்தின் அதிகபட்ச எடை 173 டன். நீலத்திமிங்கிலம் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 3600 கிலோ உணவை உட்கொள்கிறது. உலகின் எல்லா கடல்களிலும் இவை வசிக்கும். தனியாகவோ சின்ன கூட்டமாகவோ வலம் வரும். சராசரியாக 80 முதல் 90 வருடங்கள் வாழும். நீலத்திமிங்கலங்களின் பயண வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர்கள் முதல் 30 கிலோமீட்டர்கள், 3.1 மைல் முதல் 18.6 மைல் வரை. இவற்றின் தோல் நீலம் கலந்த சாம்பல் நிறமாக இருக்கும். ஒரே வயது உடைய ஆண் திமிங்கிலத்தை விட பெண் திமிங்கிலம் அதிக நீளம் கொண்டது. நீலத்திமிங்கிலங்கள் மனிதர்களைப் போல காற்றை சுவாசிக்கும். எனவே ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் இவை காற்றினை சுவாசிக்க கடலின் மேல்புறத்திற்கு வரும். ஆனால் இவற்றால் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் வரை காற்றினை சுவாசிக்காமல் ஆழ்ந்த கடலில் இருக்க முடியும். நீரை உறிஞ்சி ஓதும்போது 30 அடி தூரம் பீச்சு அடிக்கும். நீலத்திமிங்கிலங்கள் நீந்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இவை தூங்கும்போது நீந்துவது இல்லை. எனவே அதன் எடை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடலின் தரைப்பகுதிக்கு மூழ்கிக் கொண்டே செல்லும். தரைப்பகுதியை தொட்டவுடன் விழித்துக்கொண்டு மீண்டும் நீந்தி மேலே வரும். மனிதனை தவிர பாட்டு பாடக்கூடிய ஒரே உயிரினம் நீலத்திமிங்கிலங்கள். அவை தனது குட்டிகளுடன் இருக்கும் பொழுதும் இனச்சேர்க்கையின் போதும் பாட்டு பாடும். அதிகபட்சமாக ஒரு நீலத்திமிங்கலம் 6 நிமிடங்கள் வரை பாடி உள்ளது. ஒரு தடவை ஒரு குட்டி மட்டுமே இனம். பிறக்கும் போதே அந்த குட்டி 2 டன் எடை இருக்கும். வருடா வருடம் 91 கிலோ எடை கூடிக்கொண்டே இருக்கும். இதன் குட்டி பிறந்ததில் இருந்து முதல் 7 மாதங்கள் வரை நாள் ஒன்றுக்கு சுமார் 400 லிட்டர் பாலை குடிக்கும். 200 டன் எடை வளரும். நாள் ஒன்றுக்கு 1.5 மில்லியன் கிலோ காலரி சக்தி இதற்கு தேவைப்படும். கிரில், சிறிய இறால் போன்ற உயிரினங்கள் நீலத்திமிங்கலங்களின் முக்கிய மற்றும் விருப்பமான உணவாகும். நீலத்திமிங்கலங்கள் உணவை தேடும்போது பெரிய கிரில்லை நோக்கி வாயை திறந்து நீந்துவதன் மூலம் தீவனத்தை வடிகட்டுகின்றன. பின்னர் அவற்றின் பலின் தட்டுகளுக்குள் சிக்கியிருக்கும் கிரில்லை பிடித்துக் கொண்டு தண்ணீரை தங்கள் வாயிலிருந்து வெளியேற்றுகின்றன. 1700களில் கடலில் சுமார் 3,50,000 நீலத்திமிங்கிலங்கள் இருந்தன. ஆனால் தற்போது வெறும் 5,000 முதல் 25,000 நீலத்திமிங்கிலங்களே உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சாரதிவேல் யுனிவர்ஸ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்.